நம்புறீங்க? அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், மனுஷரை பார்த்து சில நேரத்தில் கர்த்தரை மனுஷரை பார்க்குற மாதிரி பார்த்துடுறோம். மனுஷர் எப்படின்னு கேட்டா, நமக்கு சூழ்நிலைலாம் நல்லா இருக்கும் போது நம்ம கூட இருப்பாங்க, நம்மளோட இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தா நம்மளோட கூட இருப்பாங்க. சில நேரத்தில் நம்மளோட இருக்கிறது அவங்களுக்கும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனா இவரும் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நாம் வாழ்ந்திருக்கும் பொழுதும் தாழ்ந்திருக்கும் பொழுதும் நம்மை மனிதர்கள் கைவிடும் பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. கரங்களை வச்சு நீங்க பாடுங்க. ஓ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. இன்னொரு முறை பாடுவோமா? அவர் கிருபை, அவர் இரக்கம்
இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் கலங்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க யெகோவா ஈரே அவர் தேவர்கள் யாவை சந்திக்கிறவர். ஆமென். அப்ப யெகோவா ஈரேனா நிறைய பேருக்கு பொருளாதார தேவன் வரக்குள்ள மாத்திரம் தான் ஞாபகம் வருது. நான் சொல்கிறேன் யெகோவா ஈரே என்றால் பார்த்து கொள்கிறார். என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கிறார். உங்க எதிரியும் பார்த்துக்குவாரு, உங்க குடும்பத்தையும் பார்த்துக்குவாரு, உங்க விஷயம் எதா இருந்தாலும் அவர் பார்த்துக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்துக்கிறாரு. சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க, இங்க நண்பர் சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் முன்ன ஸ்கூல்ல படிக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நான் தான் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன். இப்பயும் அப்படிதான். ஆனா பிரச்சனை இருக்கிறதும் நான் தான். ஏன்னா எங்க கிளாஸ்ல ஒரு பையன் தான், அவன் சரியான டோ. அவன் ரொம்ப வளர்ந்த பையன். அது மாத்திரம் கொஞ்சம் நல்லா சண்டித்தனம் பண்ண, ஒரே நேரத்தில் 4 பேர் அடிக்கக்கூடிய. அவங்க மாமா அவனை கராத்தே கிளாஸ் அனுப்புனால இவனை நம்பியே நான் போய் பிரச்சனை பண்ணிட்டு வருவேன். என்ன சொல்றான், பயப்படாம வச்சா நான் பார்த்துட்டேன்மா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனே அப்படி பண்றானா, இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் சத்துருவை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் தேவையை நான் பார்த்துக்கிறேன். ஆமென். அவர் பார்த்து கொடுக்கிறது எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும். சில நேரத்துல நம்ம எல்லாத்தையும் அவர் கையில கொடுக்காம பாதி கொடுத்து பாதியை நம்ம வச்சுக்கிட்டு தருமாறனாலதான் அப்பப்ப பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்ப சில விசுவாசிக வாழ்க்கையில திடீர்னு நல்லா இருப்பாங்க, ஆலையிலுமா அடுத்த வாரம் பார்த்தா எப்படி இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க பாதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சொல்றாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேங்கிறாரு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் டீல் பண்ணிக்குவாரு. நீங்க அவரை கொண்டாட ஆரம்பிங்க. ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென். ஏன் அவர் நமக்கு பிரச்சனையை பார்த்துக்கிறாருன்னா நம்மள அவருடைய தாகத்தினாலே நடக்க போறார். ஆமென். நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுகள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். சபையுடைய வேலை என்னன்னு கேட்டா மேலானவைகளை நாடுறது. பிரச்சனை தேடுறதில்ல, மேலானவைகளை நாடுறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபையுடைய வேலையை சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க. ஆமா, ஒரு கிறிஸ்தனுடைய வேலையே மேலானவைகளை நாடுகிறது. ஆமென். பிரச்சனை தேடுறது கிடையாது, மேலானவைகளை நாடுகிறது. ஆமென். ஹalleluya. ஆகதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த காலையிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை சுற்றி 1000 பேர் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யாரை கூப்பிட்டாரா அந்த சங்கீதக்காரன்? தாவீதுக்கு 1000 மனுஷர் இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் எப்பயும் சொல்லுவாங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவரிடத்தில் இந்த நிறைவான பலன் இருக்கிறது. ஆமென். என்னோட சேர்ந்து பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க மாமா கூப்பிடாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா, பாருங்க, ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க வேதத்துல இருக்குது. ஆமா, நம்ம இன்னைக்கு காலையில ஆராதனையில ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல போகணும். ஆமென். ஆமென். என்ன சொன்னேன் நான் மறந்துட்டேன். மாமா கூப்பிடாங்க சொல்லுங்க. மாமா கூப்பிடாதீங்க, மச்சான கூப்பிடாதீங்க, பெரியப்பா கூப்பிடாதீங்க.
ஆமா, சல்லிக்காரனை கூட கூப்பிடாதீங்க. ஆமா, நம்ம நினைக்கிறோம் பணக்காரனை பார்த்து அவன் நமக்கு ஏதாவது செய்வாங்க, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆமா, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு கரம் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோமா? என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுவிட்டார். நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுவிட்டார். என் பட்சத்தில் கர்த்தரை பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தரை பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. ஏதோ அறிவே என்ற தேவன் தேவர்கள் யாரும் சந்தித்தீரே. ஏதோ வராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஏதோ அறிவே என்ற தேவன் தேவர்கள் யாரும் சந்தித்தீரே. ஏதோ வராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஏதோ அறிவே என்ற தேவன் என்னாலும் சந்தித்தீரே. ஏதோ வராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஏதோ அறிவே என்ற தேவன் தேவர்கள் யாரும் சந்தித்தீரே. ஏதோ வராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். ஆற்றின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சும்மா வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காரணங்களை தட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிறுத்தப்படும். தேவனை பின்பற்றுகிற அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாமே தெரியாது,
ஆனா நடக்கும். ஆமென். Yes. எல்லாம் பார்க்கிறதுக்கு வனாந்தரத்தை போல இருக்கும், ஆனா அங்க உங்களுக்கு வழி இருக்கும். ஆமென். எல்லாம் பார்க்கிறதுக்கு வறண்டு போன பூமியா இருக்கும், ஆனா அங்க உங்களுக்கு ஊற்று இருக்கும். ஆமென். ஹalleluya. அதனால காற்றையும் பார்க்காதீங்க, மழையும் பார்க்காதீங்க. ஆமென். உங்க தேவைகள் தேவனால் சந்திக்கப்படும். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே. ஆமென். எனக்கு கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை. ஆமென். இங்க இருக்கிறவன் இருக்கிறத வச்சு தரணும், அவர் இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறவர். ஆமென். பூமியிலே அந்த விஷயம் உங்களுக்கு இல்லாட்டா கூட உருவாக்கி தருகிற தேவன். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த ஒரு பாடலை, இது என்னுடைய ஒரு புதிய பாடல். சமீபத்திலே நான் எழுதினது, இந்த வெளியிடல, முத உங்க சர்ச்ல பாடுறேன். நீங்க இருக்கிற இடங்களை அமர்ந்து இந்த பாடலை கேளுங்கள்.
சூழ்நிலைகளை பார்க்கிலும், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கிலும், எல்லா சூழ்நிலைகளும் உங்களை கை கொடுத்து தூக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர். ஓ சும்மா ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. என் தேவையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே. ஸ்தோத்திரம் அப்பா. நாம் இந்த காலையில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவைகளுக்கெல்லாம் நீர்தான் தேவையாக இருக்கிறீர்கள். இந்த காலவெளியிலே நாங்கள் வந்திருப்பது எங்கள் தேவை என்ன என்று பார்ப்பதல்ல, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு சில வேளை மனுஷனுடைய முகத்தை பார்த்து வெட்கப்பட்ட முகங்கள் இங்கே வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறதுனாலே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனாலே, எந்த இடத்திலெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய முகம் வெட்கப்பட்டதோ, தலை குனியப்பட்டதோ, இந்த காலவெளியில் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ஜெபித்து சொல்லுகிறேன், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும். அவர்கள் எதிர்பார்த்த காரியம் கர்த்தரால் கைகூடி வரட்டும். மனுஷனால் கூடாததுதான் இது. மனுஷனுடைய ஞானத்தினால், மனுஷனுடைய அறிவினால், மனுஷனுடைய நீதியினால் கூடாதது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. அதை இந்த காலங்களில் விசுவாசிக்கிறோம். Lord, you are able. You are able. Nothing impossible with you, God. We praise you and lift up your holy name, God. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, we praise you. We enthrone you, God. We enthrone you. We enthrone you. Oh, எங்கள் தேவைகளுக்கு மேலான அந்த காவலை கிறிஸ்துவாகிய உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே. Yes, எல்லா நாமங்களுக்கும், எல்லா தேவைகளுக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah. எல்லா கனத்தையும் மகிமையும் தேவனை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Amen. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். Amen. It's good all the